ஆந்திராவில் உள்ள பிரபல கியா கார் தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 900 என்ஜின்கள் திருடு போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. நூதன திருட்டுச் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் பெனுகொண்டா அருகில் கியா கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 900 கார் என்ஜின்கள் திருடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளது. இது கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு இறுதி தணிக்கை மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக கார் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிர்வாகத்தின் சார்பில் விசாரணை நடத்திய போதும் அவர்களால் திருட்டு எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த தொழிற்சாலைக்கான என்ஜின்கள் சென்னையில் உள்ள ஹூண்டாய் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகின்றன. எனவே இன்ஜின்களை கொண்டு செல்லும் வழியில் திருட்டு நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டது. ஆனால் இன்ஜின்கள் கியா தொழிற்சாலைக்கு சென்ற பிறகே ஆவணங்களில் மோசடி செய்யப்பட்டு திருடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டில் முன்னாள் மற்றும் இந்நாள் ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் திருடப்பட்ட 900 என்ஜின்களும் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் சிறிது சிறிதாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ஆனால் இந்த திருட்டினால் தொழிற்சாலையின் நடவடிக்கைகளிலோ கார் தயாரிப்பிலோ எந்த பாதிப்பும் இல்லை என கியா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கு ஏற்ப 3 முதல் 4 லட்சம் கார்களை தயாரிக்கிறது கியா மோட்டார்ஸ் நிறுவனம். இதனிடையே 5 ஆண்டுகளாக திருட்டை கண்டறிய நிறுவனம் ஏன் தவறிவிட்டது என்ற கேள்விக்கு கியா நிறுவனம் சார்பில் எவ்வித பதிலும் அளிக்கப்படவில்லை. இந்த திருட்டில் முக்கிய பொறுப்பில் உள்ள பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிப்பதால் விசாரணை முடிவில் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.